Hello viewers, welcome to Tamil One YouTube channel. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வளம் யூடியூப் சேனல். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, சோமர்டன் பீச், ஒரு டெட் பாடி, அவரோட பேண்ட்ல ஒரு கிழிஞ்ச பேப்பர், அந்த புக்ல ஒரு நம்பர், அது ஒரு நர்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட், புக்கோட கடைசியில அர்த்தமே இல்லாத ஒரு 5 லைன்ஸ் கிறுக்கல்கள், அப்புறம் ஒரு நம்பர். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸோடது. அந்த நர்ஸ் தான் ஜெசி ஜோ தாம்சன். இதுதான் இந்த கேஸ்ல கிடைச்ச ப்ரூஃப். ஆக மொத்தம் இதுல ஒரு 3 தியரி சொல்றாங்க. அந்த 3 தியரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தியரி நம்பர் 1 பாத்தீங்கன்னா சூசைட். இவர் யாரு அப்படின்றது தெரியாத ஒரே ரீசன்னால சோமர்டன் பீச்ல இருந்த ஒரு காரணத்தை வச்சு இவரை சோமர்டன் மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவரை கொன்னுட்டு இருந்திருக்கலாம். தமாம் ஷுட், அதாவது த எண்ட் அப்படின்னு அவர் பேண்ட்ல அவரே எழுதி ஹிடன் நோட்டாவும் வச்சுட்டு சூசைட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த டெட் பாடி சோமர்டன் பீச்ல 1948 டிசம்பர்ல கிடைச்சது. 6 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ஜூன் 1948ல ஜார்ஜ் மார்ஷல் அப்படின்ற ஒரு இமிகிரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த ஒரு நபர், அவருடைய டெட் பாடியும் கிடைச்சது. ஓகே, 6 மந்த்துக்கு முன்னாடி பீச்ல கிடைச்ச ஒரு பாடிக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சூசைட் பண்ணிட்டு அவரோட பாக்கெட்ல தமாம் ஷுட், அதாவது த எண்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. சோமர்டன் மேனோட பாடி சோமர்டன் பீச்ல கிடைச்ச மாதிரி இந்த மார்ஷலோட பாடியும் மாஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பீச்ல கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இவரோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாடியில பாய்சன் இருந்திருக்கு. அதனால இவரு சூசைட் பண்ணிக்கிட்டுருக்காருன்னு நம்மளால கிளியரா சொல்ல முடியும். இந்த ஜார்ஜ் மார்ஷலோடைய பாடி பீச்ல இருந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவரும் கோட் போட்டு ஃபுல் கவர் ட்ரெஸ்ல தான் இருந்திருக்காரு. அதுல ஒரு புக் இருந்தது. அந்த புக்கோட நேம் ஒமர் கயாம் எழுதின ரூப் பயாட். அந்த புக்கை எடுத்து பார்த்தப்போ அந்த புக்ல லாஸ்ட் பேஜ்ல தமாம் ஷுட் அப்படின்ற வார்த்தை பென்னு வச்சு சர்க்கிள் ஆயிருந்தது. இதுல இருந்து பார்த்தா டூ மச் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். ஆஸ்திரேலியாவில் 2 டெட் பாடி கிடைச்சிருக்கு, அதுவும் பீச்ல. 2 லிங்க் ஆகுறது 1000 இயர்ஸ் பழமையான ஒரு புக். அப்படி அந்த புக்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, எல்லா லைஃபும் த எண்ட், டார்க்குக்கு தான் வரப்போகுது அப்படின்னு எழுதியிருக்கு. 2 பேரும் கம்ப்ளீட்டா வேற வேற பர்சன். ஒருவேளை அந்த புக்கை படிச்சுட்டு எல்லாரும் லைஃபும் முடியதான் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த புக்னாலதான் இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கூடயே வச்சுட்டு சூசைட் பண்ணி இருந்திருக்கலாம். இது தியரி நம்பர் 1. தியரி நம்பர் 2 பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்பையா இருந்திருக்கலாம். அதாவது அந்த சோமர்டன் மேன் ஒரு ஸ்பையா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பீரியட் கோல்டு வார் நடந்துட்டு இருந்தது, 1948. அது கோல்டு வார் பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் சண்டை வராது. ஆனா மறைமுகமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் சண்டை போடலான்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதுதான் கோல்டு வார். அந்த டைம்ல ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சில கண்ட்ரிஸ் கூட கோல்டு வார் இருந்தது. யாராவது ஸ்பை ஆஸ்திரேலியாக்குள்ள வந்துருவாங்களோன்னு டவுட்டும் பயமும் அதிகமாவே இருந்தது. இந்த கேஸ்ல நடந்த ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, 14 வருஷம் கழிச்சு 1962ல கோர்ட்டுக்கு இந்த சோமர்டன் மேன் கேஸ் வந்தப்போ டிசம்பர் 1 அன்னைக்கு நான் சோமர்டன் பீச்ல தான் இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் ஆஜராகிறாரு. அந்த டைம்ல நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அட்வொகேட் கேள்வி கேட்கிறாரு. நான் அங்க குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு டேட்டை உங்களால ஞாபகமா சொல்ல முடியுது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. டிசம்பர் 1 என்னுடைய மேரேஜ் டேட் ஆனிவர்சரி. நானும் என்னோட ஒய்ஃபும் பிரிஞ்சிட்டோம், அதாவது டிவோர்ஸ் ஆயிட்டோம். அந்த சோகத்துலதான் அன்னைக்கு நைட் நான் அங்க குடிச்சிட்டு இருந்தேன். சோ எனக்கு அந்த டேட் நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நீங்க அந்த பீச்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் நைட்டு அங்க குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பீச் ஓரமா இன்னொருத்தரை தூக்கிட்டு போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஒருவேளை அவரும் குடிச்சிருந்திருப்பாங்க போல. சோ அவரை தூக்கிட்டு போய் வீட்டுல விடுறாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ நியூஸ் பார்த்த அப்புறம் தான் நான் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க பார்த்த அவரு எப்படி இருந்தாருன்னு அவரை பத்தி உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அது ஒரு லேட் நைட், பீச்ல எந்த ஒரு லைட்டும் இல்லாதனால நான் அவங்கள தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். எனக்கு அவங்க நிழல் மட்டும் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2013ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த புக்கோட லாஸ்ட் பேஜ்ல இருந்த போன் நம்பர் ஜெசி ஜோ தாம்சன், அவங்க ஒரு ஸ்பை அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இப்படி சொல்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜெசி ஜோ தாம்சனுடைய பொண்ணு கேட் தாம்சன். 2013ல கேட் தாம்சன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு போலீஸ் எங்க வீட்டுக்கு வீட்டு கதவை தட்டினாங்க. அப்ப எங்க அம்மா போலீஸ் கிட்ட பேசிட்டு என்கிட்ட
போலீஸ் இப்போ ஒரு கொலைய பத்தி என்கிட்ட கேட்டுட்டு போறாங்க. ஆனா அம்மாக்கு அந்த அங்கிளை நல்லா தெரியும். நான் போலீஸ் கிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உனக்கும் அந்த அங்கிளை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா போலீஸ் உன்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீயும் தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பத்தி எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. அவங்க என்கிட்டயே ஓப்பனா இருந்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. கேட் தாம்சனும் ஜெசி தாம்சனும் ஒரே வீட்ல, அதாவது கேட் பிறந்ததுல இருந்து ஆஸ்திரேலியாவுல அதே வீட்லதான் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஆனா திடீர்னு ஒரு போன் வந்தது. அந்த போன்ல அவங்க அம்மா ரஷ்யன் பேசினதாவும் கேட் சொல்றாங்க. ஏன் கேட்டுக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை தமிழ் மட்டுமே தெரிஞ்ச நம்ம அம்மா திடீர்னு போன் எடுத்து ஹிந்தில பேசினா எப்படி இருக்கும் அப்படிதான் கேட்டுக்கும் இருந்தது. என்னம்மா நம்ம திடீர்னு ரஷ்யன் பேசுறாங்களே அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட் பாத்தீங்கன்னா ஜெசி கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா நீங்க ரஷ்யன் பேசுறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ரஷ்யால இருந்து இங்க வர ஆளுங்களுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி தரேன், அதனால எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரஷ்யன் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேட் சொல்ற மாதிரி ஜெசி ஒரு ஸ்பையா இருந்தாலும் சோமர்டன் மேன் கூட ஒரு ஸ்பையா இருந்தாலும் எங்க செத்தாரு, ஏன் செத்தாரு, எப்படி செத்தாரு, யாரு கொன்னா, இது எல்லாமே ஒன்னும் புரியாத புதிராதான் இருந்துட்டு இருக்கு. அப்போதான் 40 இயர்ஸா ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிற சார் செட்ரிக் ஸ்டாண்டன் ஹிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இன்டர்நெட்ல ஒரு தியரியை ரிலீஸ் பண்றாரு. அவரு கோர்ட்லயும் அந்த தியரி என்ன அப்படின்ற டீட்டெயில சொல்றாரு. அந்த தியரியில என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல 2 விதமான பாய்சன் இருக்கு. அது யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஆளையும் கொன்னுட்டு அந்த பாய்சன் அவங்க உடம்புலயே டீகம்போஸும் ஆயிடும். இது போஸ்ட்மார்ட்டம்ல கூட கண்டுபிடிக்க முடியாது, நேச்சுரல் டெத்துன்னு தான் இருக்கும் அப்படின்னு கோர்ட்டுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி சீக்ரெட்டா இருக்கிற அந்த கெமிக்கல் ஜெசி ஜோ தாம்சன் மாதிரி இருக்கிற ஒரு நார்மல் லேடிக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு அட்வொகேட் கேக்குறாங்க. அப்ப அந்த கோர்ட்ல இருந்து பதில் வருது. ஜெசி ஜோ தாம்சன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு நர்ஸ். சோ மத்த நார்மல் பர்சனை விட ஜெசிக்கு இந்த மருந்து கிடைக்கிறது ஈஸி. அதனாலதான் அந்த விஷத்தை சாப்பிட்ட சோமர்டன் மேன் துடிச்சு சாகறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஜெஸ்ஸிய மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அந்த ரூப் பயாட் அப்படின்ற புக்ல ஜெஸ்ஸியோட நம்பரை எழுதி இருந்திருக்கலாம். அதை அந்த கார்க்குள்ளயும் போட்டிருக்கலாம். சோமர்டன் மேனை ஜெசி ஜோ தாம்சன் கொண்டு இருக்க இந்த தியரி வாய்ப்பாவும் அமையுது. ஃபைனல் தியரி பாத்தீங்க அப்படின்னா, 1948ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நாம எப்படி பார்ட்டா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி காலேஜ் ஆஃப் அடிலைட் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர் டெரக் அபாட் அப்படின்னு ஒருத்தர் இந்த கேஸை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ரிசர்ச்ல அவர் விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெசி ஜோ தாம்சன் போலீஸ் கிட்ட சொன்ன ஒரு பொய்ய இவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பீச்ல டெட் பாடி கிடைச்சதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடிதான் ஜெசி ஜோ தாம்சனுக்கு ராபின் தாம்சன் அப்படின்னு ஒரு பையனும் பிறந்திருக்கான். அந்த ராபின் தாம்சன் பெரிய பையனாயிட்டு ஒரு டான்சர் அப்படின்றதுனால நிறைய ஸ்டேஜ் ஷோல பெர்ஃபார்ம் பண்றான். அந்த போட்டோஸ் எல்லாம் ப்ரொஃபசருக்கு கிடைச்சிருக்கு. பீச்ல கிடைச்ச சோமர்டன் மேனோட போட்டோவும் ராபின் தாம்சனோட போட்டோவும் பக்கத்துல வச்சு பார்த்தப்போ 2 விஷயம் ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்டா காது ஒரு மாதிரி ஆனா ஒரே மாதிரி இருந்திருக்கு. அவங்களுடைய பல்லு கூட டிஃப்ரெண்டா ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பல்லுக்கு பக்கத்துல இருக்கிற பல்ல தான் இன்சென்ட் பல், அதாவது சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த பல் பிறக்கும் போதே இருக்காது. அது ஒரு ஜெனடிக் ட்ரைடாவும் இருக்கும். சப்போஸ் அப்பாக்கு இல்ல அப்படின்னா பையனுக்கும் அது இருக்காது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இருந்திருக்கு. சோ இந்த ப்ரொஃபசர் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெசி ஜோ தாம்சனுக்கும் சோமர்டன் மேனுக்கும் பிறந்த பையன் தான் இந்த ராபின் தாம்சன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ப்ரொஃபசர் ராபின் தாம்சனை தேடி போறப்போ அவர் காணாம போயிடுறாரு. யாருக்குமே அவரை பத்தி எந்த டீட்டெயிலும் தெரியல. அங்கேயும் டெட் எண்ட். மேபி ஜெசி ஜோ தாம்சனுக்கும் சோமர்டன் மேனுக்கும் லவ் மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். இவங்க 2 பேரும் லவர்ஸ் மாதிரி நடிச்சு ஒரு ஸ்பையாவும் இருந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள உண்மையாவே லவ் ராபின் தாம்சனும் பிறந்திருக்கலாம். ஸ்பைங்களுக்குள்ள குழந்தை பிறக்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்கிறதுனால குழந்தைய கொல்ல மனசு இல்லாம இந்த ஜெசி ஜோ தாம்சன் சோமர்டன் மேனை கொன்னுட்டு இருந்திருக்கலாம். இல்லனா ஜெசி ஜோ தாம்சன் விஷம் வச்சு சோமர்டன் மேனை கொன்னாங்கன்னா அன்னைக்கு நைட்டு சோமர்டன் பீச்ல சோமர்டன் மேனை தோல்ல தூக்கிட்டு போனது யாரு? ஒருவேளை சூசைட், அந்த பேண்ட்ல கிடைச்ச பேப்பர், அந்த புக்ல இருந்த போன் நம்பர், இது எல்லாமே சோமர்டன் மேனுக்கு தான் தெரியும்.
ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த ஒரு டீட்டெயிலையும் கண்டுபிடிச்சு இந்த கேஸை யாராலையும் சால்வ் பண்ண முடியல. கடைசியா நீங்க சொல்லுங்க, இந்த தியரியில எந்த தியரி கரெக்டா இருக்குன்னு தோணுதோ, ஏன் கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இந்த 3 பார்ட்டும் கேட்டதுக்கு அப்புறம் 4வதா ஒரு தியரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி சம்பவத்துடன் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.